12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள் பருவம் மாறும். நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். ஆனால் இந்த குரு பயிற்சி என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் மாற்றத்தை தலைகீழ மாற்ற போகுது. இப்போ தான் எவன் கீழே இருக்க மேலே வரப்போகிறான், மேலே இருக்க கீழே வரப்போகிறான் அப்படின்றது இந்த குரு பயிற்சியில் இருக்குது. இந்த குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறதுக்குள்ளே பல தலைவர்கள், உலகத் தலைவர்கள் உண்டு இல்லை நினைக்கிறோம். சும்மாலாம் இல்லை, பல பேர் இதில் காணாமல் போகிறாங்க. இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் காலபுருஷனுடைய 4-12. நம்ம எல்லாருமே ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய இதில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா, இதை உடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் மனசில் ஏதேனும் கஷ்டங்கள் இருந்ததுன்னா அது பனி போல விலகட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை தொடங்குகின்றோம். அந்த வகையில் உலகத்தையே ஆளக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சி, அதுவும் குறிப்பாக திருக்கணித முறைப்படி நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த குரு பெயர்ச்சி, இது உச்ச குரு பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க, குரு பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நிகழ்கிறது, திருக்கணித முறைப்படி எந்த நேரத்தில் நிகழ்கிறதுங்க ஐயா? இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு பெயர்வார். 12 வருஷம் கணக்கு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலேயும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் மனிதனுடைய இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா இந்த குருனுடைய மூலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா 9ஆம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிரும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள் பருவம் மாறும். நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவனு இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு, காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளோ மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் மீனத்தில் இருக்கார், அது ஒரு ஜலராசி இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு ஜலராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குரு பயிற்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குரு பயிற்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார், இப்போ கும்பத்தில் இருக்கார். அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில், மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்தாலும் திரிகோணத்தில் சனி பகவான் வந்துடுறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான். சரி, வளைகுடா போர் அப்படின்றதில் ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் அப்படின்றது வேணும் இல்லையா? ஆனால் அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அணிசேரா நாடுகள் அப்படின்றது உலகத்தில் சில நாடுகள் என்ன செய்யும், ஒன்று கூடி எடுக்கக்கூடிய முடிவுனால இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார மாற்றத்துக்கு வித்துட்டும். ஆமாம், குறிப்பிட்ட இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய இதில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா, இதை உடைக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த குரு பயிற்சி. இதனால் நம்ம நாட்டுக்கு நன்மை விளையுமா எப்படிங்க? இது இந்தியாவுடைய தனித்தன்மை என்றைக்குமே அது மாறாது.
ஏன்னா இந்தியாவுடைய குறியீட்டு ராசியே மகரம் தான். இப்போ உலக நாடுகள் அத்தனைக்குமே முன்னிலையிலிருந்து ஒன்று சேர்த்து ஒரு புரட்சி பண்ண போவதே இந்தியா தான். அதில் மாற்றம் இல்லை. அப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிலைகள் இருக்கு இல்லையா, இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லா தானியமும் வளர்ந்துறதில்ல, முளைக்கிறதில்ல. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடியது நார்த்தில் போகாமல் நீங்கள் கோதுமை தான் உள்ளே போடுறாங்க. கோதுமை தான் அங்கே ஜாஸ்தி. ஆனால் இங்கே அரிசியிலேருந்து நெல்லிலேருந்து கரும்புலேருந்து சகலமும் இங்கே விளையக்கூடிய பூமி எது அப்படின்னா தமிழ்நாடு, சவுத் இந்தியா நம்மளை வச்சுக்கோமே. அப்போ ஏற்கனவே சனி மீனத்தில் உட்கார்ந்ததுலேருந்தே விளையும் இடத்தினுடைய நிலையில் சில மாற்றங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்செய் இடமே புன்செய் இடமாகவும் மாறுது, வாழ்வியல் இடமாகவும் பிளாட் போட்டுக்கிறிக்கான், ரியல் எஸ்டேட்னு போயிடுச்சு. ஆனால் இந்த குரு பயிற்சி என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் மாற்றத்தையே தலைகீழாக மாற்ற போகுது. இப்போ தான் எவன் கீழே இருக்கவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கவன் கீழே வரப்போகிறான் அப்படின்றது இந்த குரு பயிற்சியில் இருக்குது. பட் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடி விழுகுன்றது இந்த குரு பயிற்சியில் தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சினா அப்ப தங்கம், டாலர் எல்லாம் குறையும், எல்லாம் மாறும். இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அடி ஆயிடுச்சுன்னு டோட்டல் காலி தானே. அமெரிக்கா பல நாடுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நிப்பாட்டிடுவாங்க. அப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் ஒரு அணி சேர்ந்து எதிர்கால வளர்ச்சிக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு திட்டம் போடுவாங்க. அதில் என்ன புரட்சி வரும்? இப்போ டெக்னிக்கல் லைனில் பெரிய புரட்சி வரும். ஏன்னா அதே வாகன தயாரிப்பு இருக்கு இல்லையா, இது மிதமிஞ்சி போய் அதில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஏன்னா அதே மாதிரி கட்டுமான பொருட்களுடைய விலை கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அப்போ இரும்பு உலோகம் இருக்கு இல்லையா, அது மிதமிஞ்சிய நிலையில் உற்பத்தி திறன் கூடும். ஏன்னா உலோகங்கள் புறாமே செம்பு, தாமிரம், பித்தளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2026 ஒரு புரட்சிகரமான ஒரு பெருக்கத்துக்கு நின்றோம். அப்போ மற்ற உலோகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை தங்கத்துக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க. இப்போ பெரிய கேள்வி அதுதான். ஏன்னா ஆமாம் இப்போ போயிடுச்சுல. அப்போ சாமி நீங்கள் இப்போ போய் அச்சய திருதிக்கு போனால் இல்லை, எந்த கடையில் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு? இவன்கிட்ட காசு இல்லை நினைக்கிறீங்க? கொரோனா காலத்தில் எல்லா பேரும் சிக்கனமாக அது ஒன்று வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பத்திரமா இருக்குன்னு சொன்னாங்க. எவனா சும்மா இருந்தானே? டாஸ்மாக் கடையில் அவ்வளோ வியாபாரம் ஓடிச்சு. அப்போ இருக்கிற காசெல்லாம் கொண்டு வந்தான்ல. இவங்க எப்பயுமே நல்லா தான் சாமி இருக்காங்க, மக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க. என்ன பாருங்க, கோடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது தெருக்கோடி மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க, இப்படி தான். ஆனால் இந்த குரு பயிற்சி அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு கடகத்தில் வரும்போது அது உச்ச நிலை அடையும். நீங்கள் ஒவ்வொரு இந்த 12 வருஷத்துக்கு அடுத்து ஒரு 12 வருஷம் பாருங்களேன், இதில் ஒரு பெரிய எழுச்சியும் மாற்றமும் உலகத்தில் நிச்சயமாக இருக்கும். அப்போ இது என்னென்னலாம் மாற்றம் வரும்? இந்த குரு கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போகிறதுக்குள்ளே பல தலைவர்கள், உலகத் தலைவர்கள் உண்டு இல்லை நினைக்கிறோம். சும்மாலாம் இல்லை, பல பேர் இதில் காணாமல் போகிறாங்க இயல்பாக.